الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் பலகீனமானது என்பதை சொல்ல இருக்கின்றேன். அந்த ஹதீஸ் இரண்டு விதமாக வருகிறது. அந்த இரண்டும் பலகீனம். அதில் ஒன்றை ஷியாக்களும் அதிகமாக பாவிக்கிறார்கள், சூபித்துவவாதிகளும் பாவிக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ்? நான் இரண்டு விடயங்களை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது எனது குடும்பம். இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இது நபியலாருடைய குடும்பம் என்று வார அந்த அறிவிப்பு. இதை கூடுதலாக அதிகமாக இந்த சூபித்துவவாதிகள், தரீகாவாதிகள் பாவிப்பதை, பயான்களில் கேட்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஷியாக்கள் இதை ஒரு பிரதானமான ஹதீஸாக வைக்கிறார்கள். ஏனென்றால் நபியலாருடைய குடும்பத்தினர் அறிவிக்கிற ஹதீஸை மட்டும்தான் ஷியாக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சில சஹாபாக்களையும் அங்கீகரிப்பார்கள். ஏனைய சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை மொத்தமாக ஷியாக்கள் மறுத்துவிட்டார்கள். அதுக்காக இந்த ஹதீஸை பாவிப்பார்கள். சரி, இதில் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். நபியலாருடைய குடும்பம் என்ற அந்த வார்த்தைக்கு இரண்டு பொருள் இருக்கிறது. அதை பின்னர் சொல்கிறேன். அதில் ஷியாக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வினுடைய பரம்பரை அந்த குடும்பம்தான் கருத்தை தவிர நபிர மனைவிமாரெல்லாம் நபிர குடும்பத்திற்குள் வரமாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களில் இருந்து அனைத்து மனைவிமார்களும் அறிவித்ததை மறுத்து விடுவார்கள். இதே செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக வருகிறது. அதனை எல்லா மௌலைமாரும் பாவிப்பதை நாங்கள் கேட்கின்றோம். என்னது? இரண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது எனது வழிமுறை. இப்படி வரக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பும் பலகீனமானது. இந்த ரெண்டும் எந்த ஒரு ஆதாரமான அறிவிப்பாளர் வரிசையினூடாகவும் வரவில்லை. அப்ப சரியான அறிவிப்பு என்ன, அது ஏன் பலகீனமானது என்பதை நான் விளங்கப்படுத்துவதற்கு முந்தி ஒரு தியரி, ஹதீஸ்கலை விதியையும் நான் சொல்ல வேண்டும். சரியான அறிவிப்பு எப்படி வருகிறது என்பதையும் சொல்ல வேண்டும். நமக்கு தெரியும், முஸ்லிம் கிரந்தம் ஆதாரமான ஹதீஸ் கிரந்தம். முஸ்லிம் கிரந்தத்தில் சஹீஹான அறிவிப்பினூடாக இந்த ஹதீஸ் எப்படி வருது என்று பார்ப்போம். அதனை ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் வணக்கத்தை செய்த போது கூட இருந்த பல சஹாபாக்களில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜினுடைய விடயத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழுமையாக அறிவித்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது முஸ்லிம் கிரந்தத்திலே. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உரை நிகழ்த்தினார்கள். நமக்கு தெரியும், அரவா தினத்திலே உரை நிகழ்த்தினார்கள். அந்த நீளமான ஹதீஸில் ஒரு துண்டாக, ஒரு சிறு பகுதியாக இது வருகிறது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இது முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ், நல்லா அவதானிச்சுக்கோங்க. வகத் தரக்து ஃபீக்கும் மா லன் தலில்லு பஅதஹு இன் அத்தஸம்தும் பிஹி. எனக்கு பின் நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தால், பற்றி பிடித்தால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அது அல்லாஹ்வின் வேதம். என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், என்ன கூறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் பின்பு சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் சாட்சி சொல்வோம், நீங்கள் எத்தி வைத்தீர்கள், உங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார். இந்த ஹதீஸிலே ரெண்டு வார்த்தையும் இல்லை. எந்த ரெண்டு வார்த்தையும்? எனது குடும்பம் என்ற வார்த்தையை பற்றி பிடித்தால் வழி தவற மாட்டீர்கள் என்றதும் இல்லை,
எனது சுன்னத்தை பற்றி பிடித்தால் வழி தவற மாட்டீர்கள் என்ற வார்த்தையும் இல்லை. மாறாக இதில் வரக்கூடிய விடயம், நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்தால் வழி தவறவே மாட்டீர்கள், அல்லாஹ்வின் வேதம் என்றது மட்டும்தான் பெறுகிறது. இது முதலாவது. அதே முஸ்லிம் கிரந்தத்தில் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அதையும் பார்ப்போம். இந்த ரெண்டும் தான் ஆதாரமான செய்தி, முஸ்லிம் கிரந்தத்தில் வார செய்தி. அது எப்படி வருகிறது என்றால், ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சில தாபியின்கள் போய் கேட்டபோது சொல்கிறார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள் என்றால், அலா தெரிந்து கொள்ளுங்கள், வைன்னி தாரிக்குன் ஃபீக்கும் சகலைன். இது நபிகளாரிடம் அவர் கேட்ட ஒரு செய்தி. இது ஹஜ்ஜத்துல் விதாவோடு சம்பந்தப்படுத்த படலை. சரியா? சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னார். நான் 2 பாரமான விடயத்தை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். அவ்விரண்டில் ஒன்று கிதாபுல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் வேதம். ஹுவ ஹப்லுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வின் கயிறு. குர்ஆனிலே நாம் ஒரு வசனம் படிச்சிருப்போம், அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோருமாக பற்றி பிடியுங்கள் என்ற ஒரு குர்ஆன் வசனம் நமக்கு பாடம். அப்ப அங்க அல்லாஹ் ஹப்லுல்லாஹ் என்று சொன்னான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்னையாம்? அல்லாஹ்வுடைய வேதம். மனித்தபஅஹு கான அலல் ஹுதா, யார் அதை பின்பற்றினானோ அவன் நேர்வழி பெறுவான். வமன் தரக்கஹு கான அலா ضلال, யார் அந்த அல்லாஹ்வின் வேதத்தை விட்டாரோ அவர் வழிகேட்டில் இருப்பார் என்று அதிலே வருகிறது. அதிலே அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பாரமான விடயம் என்றுதானே. அந்த 2வது பாரமான விடயம் என்னுடைய குடும்பம் என்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குடும்பத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, பின்பற்ற சொன்னது அல்லாஹ்வுடைய வேதத்தை. அப்ப என்ன சொன்னார்கள்? உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி அவ் கமா கால, என் குடும்பத்தின் விடயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், அதாவது எச்சரிக்கின்றேன். என் குடும்பத்தின் விடயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என் குடும்பத்தின் விடயத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்து. அப்படி என்றால் எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் அநியாயம் செய்கிறார்கள், அவர்களை நடுரோட்டில் போட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மதிப்பை, நேசத்தை என்ன செய்யுங்கள்? கொடுங்கள் என்கக்கூடிய வகையில். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நபிர மௌத்துக்கு பின்னால ஏனையவர்களுக்குரிய சில உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது. ஜகாத்து அவர்களுக்கு ஹராம், 2வது சதகாவும் ஹராம். அன்பளிப்புகள் வந்தால் எடுத்துக்கொள்வார்கள். எனவே அவர்களை நீங்கள் அவர்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த குடும்பம் என்கிறதை பற்றி சொல்ல போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதுக்கு அரபியில் அஹ்லுல் பைத் என்கிறது, சுருக்கமாக இத்ரதி. இந்த அஹ்லு பைத்துகள் என்கிற போது அவருடைய மனைவியர்கள் இல்லையா, மனைவிமாரும் பெறுவாங்க தான் என்று தாபியின்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அவங்க சொல்லாங்க, மனைவியும் அஹ்லுல் பைத் தான், ஆனா மனைவி என்பவள் நீண்ட காலம் கணவனோடு இருப்பார், அவர் தலாக் சொன்னா எங்க போயிடுவார்? தன்னுடைய தாப்பன்ற வீட்டுக்கு தாப்பனிடத்தை திரும்பி போயிடுவாள் அவள். அது சாபி சொன்னார். அவள் பொண்டாட்டி யாரை விட்டு இருக்கா? புருஷன் விட்ட இருப்பா. அவர் தலாக் சொன்ன எங்க வைத்திருவார்? பெற்றோர் இடத்துல வைத்திருவார். அந்த அஹ்லு பைத் அல்ல இங்கே சொல்லப்படுது. அவர் சொல்லாரு அஹ்லு பைத்திஹி என்று ரசூலுல்லாஹ் சொன்னது அவடத்தில். அந்த சஹாபி கூறார்,
அஸ்லுஹு அவருடைய அந்த குடும்ப கரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யாரு மகள் ஃபாத்திமா, ஜெய்னப் அவருடைய பரம்பரையில் வராங்கானே, ஹசன் ஹுசைன் இப்படி வரும் என்று சரியானே. வ அஸபத்துஹு அல்லதீன ஹுர்ரிமு அஸ்ஸதகத பஅதஹு நபியலாருக்கு பின் சதகா ஹராமாக்கப்பட்டார்களே அந்த அவர்களுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹு அன்ஹு, பனு ஹாஷிம், பனு முத்தலிப் என்கிறவர்களுக்கெல்லாம் தர்மம் ஹராமாக்கப்பட்டது. நபிர உயிரோடு இருக்கும் போதும் அவர்கள் எடுக்க இயலாது, ஜகாத் எடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு போறவும் அவர்கள் அந்த சொத்தில் என்ன செய்யலாது, கெட்டு போக இயலாது. அப்ப பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கும். அவர்கள் நடுரோட்டில் விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அவர்களை உங்களுடைய அமானிதமாக என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன் என்கிற கருத்தில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சரியானே. அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் வருகிறது. என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நான் நேசிப்பது, அவர்களோடு நெருக்கமாக இருப்பது, எனது குடும்பத்தினரை நான் சேர்த்து நெருக்கமாக இருப்பதை விட எனக்கு விருப்பமானது. யார் சொல்றார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இப்ப நீங்க இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் பாருங்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருகிறது? அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள், யார் வேதத்தை பற்றி பிடித்தாரோ அவர் நேர்வழியில் இருப்பார் என்கிற விடயம் இந்த ரெண்டு பேருடைய அறிவிப்பிலும் வருகிறது. ஸைத் ரலியல்லாஹு அறிவிப்பில் மேலதிகமாக ஒன்று வருகிறது. என்னுடைய குடும்பத்தின் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையிலான நசீஹத் வந்திருக்கிறது. என் குடும்பத்தை பற்றி பிடியுங்கள் என்று ஆதாரமான ரிவாயத்து வருகிறதா என்றால், நாம் ஆய்வு செய்த வரை நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக ஒரு வார்த்தையும் பெறவில்லை. நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக வந்ததுதான் எதிலே உள்ளது? முஸ்லிம் கிரந்தத்தில் உள்ளது. சரியா? சரி. இப்ப ஒரு ஹதீஸ் கலை விதி இருக்கிறது, அது தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நான் ஒரு செய்தியை சொல்றேன், என்கிட்ட ரெண்டு பேர் கேட்கிறார்கள். ஒருவர் நம்பகமானவர், இன்னொருவர் மறதியாளர், நம்பகத்தன்மை குறைந்தவர். இப்ப நம்பகமானவர் சென்ற செய்தியை ஆதாரமானது என்று எடுப்பார்கள். என்னிடம் கேட்டதாகத்தான் அவர் சொல்றார். அதே நேரம் நம்பகமற்றவர் அதே செய்தியை சொல்லும் போது ரெண்டு வார்த்தையை கூட்டி சொல்வார், அல்லது குறைச்சிடுவார், அதை மாற்றிடுவார். இப்படி வந்தால் நம்பகமானவர் சொல்லாத அதே செய்தியை அதே ஆசிரியரிடமிருந்து கேட்கிற போது நம்பகமற்றவர் கூட்டி சொன்னால், மாற்றி சொன்னால், அந்த செய்தி ஆதாரமானதாக கருதப்பட மாட்டாது, அது மறுக்கப்பட்ட செய்தி என்று ரிஜெக்ட் பண்ணப்படும். அப்படியான ஹதீஸ்கள் லைஃப் என்கிறதற்கு அப்பால் அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, முன்கரான ஹதீஸ். என்னடி சொல்ல? முன்கரான ஹதீஸ். அப்படி என்றால் நம்பகமானவர் சொல்லாததை நம்பகமற்றவர் கூட்டி சொல்லியிருக்கார் அல்லது மாற்றி சொல்லியிருக்கார். நம்பகமற்றவர் அது இன்னும் பலகீனமானது. அப்படி என்றால் அது அந்த நம்பகமற்றவர் தனது பொக்கெட்டால், மறதியாலோ அல்லது கவனக்குறைவாலோ தான் சொன்ன வார்த்தை, அதை ஹதீஸாக எடுப்பதில்லை. அது அவருடைய என்னது எண்ணத்தில் ஏற்பட்ட பிசகு என்று தட்டி விடுவார். இது பொதுவான ஹதீஸ் கலை விதி. இப்ப நாம அளவுகோல் ஒன்று வச்சுட்டோம். தங்கத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதை இப்படி தான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டோம். புறவு சில செம்பு தாடுகள் மஞ்சள் கலர்ல தகடு வருது. நாம் என்ன செய்வோம்? தங்கத்தை செக் பண்ண அந்த அளவுகோலை வச்சு என்ன செய்வோம்? டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்குற நேரம் ஆஹா சம்திங் ராங், இது தங்கம் இல்லை, தங்கம் இல்லை, ரிஜெக்ட் பண்ணோம் தானே. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி இவ்வாறு ஆதாரமாக இருக்க, இப்ப
இப்ப பார்ப்போம், எங்கேயாவது ஒரு சஹாபி வாயிலாக என் குடும்பத்தை பின்பற்றினால் வழிதவற மாட்டீர்கள் என்ற வார்த்தை சேர்ந்து வருகிறதா என்று பார்த்தால் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் நம்பகமற்றவர் வாயிலாகத்தான் வருகிறது. அப்போ ஒரு செய்தியை முதலாவது பார்ப்போம். இமாம் ஹாக்கிம் அவருடைய கிதாப் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம், அவருடைய கிதாபிலே ஒரு செய்தி வருகிறது. இதே ஸைத் ரலியல்லாஹு சொன்னதாக வருகிறது. யாரை தொட்டு? ஸைத் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள். அவ்விரண்டும் அல்லாஹ்வின் வேதமும் எனது குடும்பமும். வந்துட்டா அங்க முஸ்லிம் இமாம் சொன்னார் வேறு வார்த்தை, இங்க வருகிறது வேறு வார்த்தை. சரி, இது அறிவித்தாக்கள் யார் என்று பார்த்தா ஸைத் ரலியல்லாஹு அவரிடம் இருந்து அபு துஃபைல் என்கிறவர் கேட்கிறார். அவர்கிட்ட இருந்து சலமத் பின் குஹை, அவர்கிட்ட இருந்து அவர மகன். சரி, இப்ப அவர மகனார் என்றால் முஹம்மது பின் சலமா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நிறைய இமாம்கள் அவரை நம்பகமற்றவர் என்று தட்டிவிட்டார்கள். இமாம் இப்னு சஅத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தபகாத்துல் குப்ரா என்ற கிதாப் இருக்கு. இப்பைக்கு 1100 வருஷத்துக்கு முந்தைய இமாம். அதில் என்ன செய்கிறார், அப்படியே தட்டிவிட்டார்கள். சரி, இப்போ நான் சில கிதாபுகள் எடுத்துக்கு வந்து சொல்லி பேசுகிறேன். ஏன் தெரியுமா? மௌலைமார்களும் தெளிவாக விளங்கணும், கிதாபுகள் இல்லாட்டி தேடி எடுத்து பார்க்கணும் என்கிறதுக்காக. இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் நம்முடைய அனைத்து வகையான மௌலைமாரும் ஏற்றுக்கொண்ட இமாம். அந்த இமாம் பலகீனமானவர்கள் அறிவிப்பார், நம்பகமற்ற அறிவிப்பாளர்களுக்கு என்று எழுதிய கிதாப் லிசானுல் மீசான். சரி, இதுல இந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்றார். என்ன சொல்லாரு? காலல் ஜௌஜானி ஜாஹிபுல் ஹதீஸ் என்றா ஹதீதில் அறவே கணக்கெடுக்க முடியாத ஒருத்தருக்கு சொல்ல வார்த்தை. சரியான அதே மாதிரி இமாம் இப்னு சஅத் அவரை பலகீனம் என்கிறார். அதே மாதிரியாக இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொன்னார், இவர் கூஃபாவில் இருந்த ஷியா கொள்கையை பின்பற்றக்கூடியவர். கூஃபாவில் இருந்த ஷியா கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தான் இந்த முஹம்மது இப்னு சலமா. அப்ப ஷியா கொள்கையை பின்பற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த நவீன குடும்பத்தாருடைய சம்பந்தப்பட்ட செய்தியை அவர்கள் அறிவிக்கிறதை மட்டும்தான் எடுப்பார்கள். எனவே அந்த வகையில் இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் இந்த அறிவிப்பாளரை எடுத்து சொல்லி இவர் நிறைய முன்கரான மறுக்கப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கார் என்று சொல்லுகிறார். சரி, இன்னொரு கிதாப் இது என்னவென்றால் அல் காமில் ஃபி லோஃபாய் ரிஜால், இமாம் இப்னு அதிர 1200 நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம்கள். சரி, அந்நேரம் பலகீனமான அனைத்து அறிவிப்பாளர்களை ஒன்று திரட்டணும் என்ற அடிப்படையில் மேக்சிமம் திரட்டினார். திரட்டிவிட்டு இவரை பற்றி சொன்னார், وكان ممن يعد من متشيع الكوفة. இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், இவர் கூபாவினுடைய ஷியா கொள்கையை சார்ந்த, கூபா பிரதேசத்தில் இருந்த அந்த ஷியா கொள்கையை சார்ந்தவர் என்று இவரை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி வந்து கடைசியாக 1200 வருஷம் அந்த நேரமே இவரை அடையாளப்படுத்தும். இப்படியான ஷியா கொள்கையை சார்ந்தவர் அந்த அறிவிப்பாளர் சொன்ன ஒரு செய்தி தான் எது? இரண்டை பின்பற்றுங்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்ற என்னுடைய குடும்பம். இப்போ நான் மேலாதியம் ஒரு செய்தியை சொன்னால், அந்த குடும்பத்தில் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவருக்கு இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஜெயினுல் ஆப்தீன், பிறகு அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் என்று மொத்தம் 12 இமாம்கள் என்று வைத்திருக்கிறார்கள். யாரு? ஷியாக்கள். அந்த 12 பேரும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நபிமார்களை போன்று பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று
அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எப்போதும் தொடர்பு இருக்கும் என்று அப்படியான கொள்கையில் தான் இருக்கிறார். சரி, ஆக அதனால் இந்த செய்தி இந்த ஒரு அறிவிப்பாளரால் மட்டுமே பலகீனமா பேய்த்திரும். ஏனென்றால் இமாம் இப்னு ஷாஹித், இமாம் இப்னு அதி, இமாம் தஹபி எல்லோரும் பலகீனமானவர், நம்பகமற்றவர் என்று தட்டிவிட்டார்கள். சரி, இவரிடம் கேட்ட மாணவன் இருக்கார், ஹஸ்ஸான் இப்னு இப்ராஹிம் என்கிற ஒருத்தர். அவர மாணவர் திருப்பி அவர், அது இரண்டாவது அந்த அறிவிப்பில் வரக்கூடிய இரண்டாவது குறைபாடு. அவரை பற்றி அதே இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய காமில் என்ற கிதாபில் என்ன சொன்னார் என்றால், இவருக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, ஆனால் இவர் எப்படியானவர் என்றால் வேணுமென்று பொய் சொல்ல மாட்டார், உண்மை பேசுகிறவர் தான். என்றாலும் ஹதீஸை அறிவிக்கிற நேரம் என்ன செய்வார்? தப்பு தப்பாக சொல்லுவார், தவறுதலாக சொல்லிடுவார். பொய் சிலர் நம்மள அதிகமானவர்கள் இல்லை குறைவானவர்கள் என்று சொல்லலாம். என்ன நம்மளுக்கு பொய்க்கு மேய்க்கு வித்தியாசம் வாயில வார்த்தை காட்சி கேட்கிறேன் தெரியானே. உண்மை மட்டும் பேசணும் என்ற கொள்கை உள்ளவர், ஆனால் தப்பு தப்பாக அவர் ஹதீஸ்களை சொல்லிவிடுவார் என்று இமாம் இப்னு அதி இவரை பற்றி பேசி போட்டு முடிக்கிறார். எனவே இப்படியான அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி இதே ஸைத் ரலியல்லாஹு தொட்டும் இன்னொரு வாயிலாகவும் வருகிறது. ஸைத் ரலியல்லாஹு தொட்டு அதனுடைய அறிவிப்பாளரிலும் ஸைத் ரலியல்லாஹு கேட்ட அபு துஃபைல், அவர்கிட்ட கேட்கார் ஹக்கீம் இப்னு ஜுபைர். இந்த ஹக்கீம் இப்னு ஜுபைர் அவர்கிட்ட கேட்கார் அப்துல்லா இப்னு புக்கைர் அல் கனவி. இவர்களும் நம்பகமற்றவர்கள். சரியே, இப்ப இது என்ன கிதாபு தக்ரீபு தஹ்தீப். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அறிவிப்பாளர்களை பற்றி அவர் முடிவு சொல்லக்கூடிய கிதாப். இதில் இந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்ல போது என்ன சொல்லார் என்றால், இவர் லைஃபானவர், ரூமிய பித்தஷையம், அவரும் ஷியா கொள்கையை சார்ந்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர். யாரு? இன்னொருத்தரும் சொன்னார், இப்படியான ஹதீஸ் ஷியாக்களிடத்தில் எடுபடும். ஆனா இமாம் புகாரி, முஸ்லிம் என்று ஷியா தவிர்ந்த இமாம்கள் ஷியா கொள்கையை சார்ந்தவர்கள் அறிவிக்கக்கூடிய ஷியாக்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால அவர் பலகீனமானவர், குறிப்பா ஷியா கொள்கை சார்ந்தவர். அவருடைய அது விழுந்துரும். சரி, அவருடைய மாணவனாக யார் வந்தார்? அப்துல்லா இப்னு புக்கைர். ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு பலகீனமானவர் வந்தாலே அந்த ஹதீஸ் நெஞ்சிரும், அவுட் ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு ஹதீஸை அறிவிக்கிற இமாம் திர்மிதி என்று அவருக்கும் இடையில் 6 அறிவிப்பாளர் வருகிறார்கள். உஸ்தாத் மாணவன் அடிப்படையில் என்று வச்சுக்கோ. எல்லோரும் உண்மையானவர்கள், ஒருவர் மட்டும் பலகீனமானவர், நம்பகமற்றவர் என்றால் அந்த ஹதீஸு ஆதாரமற்ற பலகீனமான ஹதீஸ் என்று வீசப்படும். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப பலகீனமானது என்கிற ஒரு விடயத்தை புரிந்து கொள்வீர்கள். சரி, அவருடைய மாணவன் யார் என்றால் அப்துல்லா இப்னு புக்கைர். இந்த அப்துல்லா இப்னு புக்கைர் என்பவரை பற்றி இமாம் அபு ஹாத்திம் ரஹ்மஹுல்லாஹ் ஏற்கனவே அவரை சொல்லியிருக்கேன். 1003ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இமாம். அந்த நேரமே அவர் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் பற்றி தெளிவாக எழுதியிருக்கார். அவர் என்ன சொன்னார் என்றால், கானமின் உத்கி ஷியா, ஷியாக்களால் உரிமையிடப்பட்ட ஒரு அடிமை. அப்ப எங்க வளர்ந்திருக்கார்? யாருடைய மடியில் வளர்ந்தவர்? ஷியாக்களுடைய மடியில வளர்ந்தவர் என்று சொல்கிறார். இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் இந்த கிதாபுக்கார் 3ஆம் நூற்றாண்டு இமாம். இவருக்கு நிறைய முன்கரான ஹதீஸ்கள் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியாக ஒரு பக்கம் பலகீனம்,
உறுதியற்ற நிலை, இன்னொரு பக்கம் ஷியா கொள்கையை சார்ந்தவர்கள் சொன்ன செய்திதான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பின்பற்றும் வரை வழிதவற மாட்டீர்கள். ஒன்று எனது அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். நிறைய இந்த ஹதீஸை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் சுவித்துவவாதிகள். இவரை பற்றி இது என்ன கிதாபு? இமாம் அஸ்ஹாபி ரஹ்மஹுல்லாஹ் ஏற்கனவே ஹதீஸ் கலை மேதாவி இப்னு ஹஜர் இமாம் தஹபி இந்த தொடர் பாடத்தில் மிக பெரும் அறிவை பெற்றிருப்பீர்கள் அவர்களை பற்றி. அவருக்குரிய கிதாபை நான் கொண்டு வருவேன், பலகீனமான கிதாப் என்று மீசானுல் இஅ்திதால் அடிக்கடி கொண்டு வருவேன். நம்பகமற்ற அறிவிப்பால் இவர்கள் தான் எழுதியது. அவர் இன்னொரு கிதாப் எழுதினார், அல் முக்னி பில் லுஅஃபா, பலகீனமானவர்களில் பற்றிய விடயத்தில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்கிற மாதிரி. ஒரு ஹதீஸ் கலை ஆய்வாளருக்கு இதெல்லாம் தேவை. அவருக்கு ஹதீஸ் ஆய்வு செய்ய தெரியணும், இந்த கிதாபுகள் தேவை. அதில் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த அப்துல்லா இப்னு புகைர் என்பவர் அவருடைய ஹதீஸ் முன்கர், ஹதீதுஹு முன்கர், மறுக்கப்பட்டது என்று அப்படியே மொத்தமாக அவரும் சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே ஹக்கீம் இப்னு ஜுபைர் என்பவரை பற்றி சொன்னேன். இந்த ஹக்கீம் இப்னு ஜுபைரை பற்றி இன்னும் சில தரவுகளை இமாம் இப்னு அபி ஹாத்திம் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த இமாம்கள் அன்னருமே நிறைய விடயங்களை எழுதியிருக்கிறார். என்ன சொல்லார் என்றால், காலின் பித்த ஷையு, ஷியா கொள்கையில் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள் என்று அவருடைய கிதாபிலே சொல்றார். இமாம் யஹ்யா பின் மயின், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 பேர் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளரை பற்றி யஹ்யா என்ற பெயரிலே 2 பெரும் இமாம்கள் வருவார்கள். யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான், யஹ்யா பின் மயின் ஹதீஸ் கலையில் மிக பிரபலமான மேதாவிகள், ஆரம்பகால இமாம்கள். இமாம் புகாரி இமாமுக்கு முந்தியவர்கள். அவர் என்ன சொல்லார் என்றால், ஹக்கீம் இப்னு ஜுபைர் லைஸ பிஷை, அவர் நத்திங், அவர் ஒன்றுமே இல்லை, பதர். நாம் செல்வோமே அப்படியான அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் அந்த செய்தி வருது. இந்த மாதிரி இருக்கு, நாம் ஒரு அளவுக்கு சொல்லிக் கொண்டு போகிறோம். சரி, இப்போ அந்த செய்தி பலகீனமானது, ரொம்ப பலகீனமான செய்தி. சரி, இது தவிர வேற ஏதாவது ஜெயித் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் வருகிறான்னு பார்த்தால், ஆமா வருகுது. இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹும் ஒரு செய்தியை சொன்னார். ஆனால் அந்த செய்தியை பொறுத்தவரை அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை எப்படி என்றால், இந்த ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்து அறிவிப்பவர் ஹுபைப் இப்னு சாபித் என்கிற அறிவிப்பாளர். ஹுபைப் இப்னு சாபித் அவர் நல்ல மனுஷன். என்ன பிரச்சனை என்றால், அவர் உள்ள குறைபாடு, தான் ஒரு நம்பகமற்ற ஒரு அறிவிப்பாளரிடம் ஒரு செய்தியை கேட்டால் அவரை அப்படியே உளுத்தாட்டிட்டுவார். நான் அவரிடம் கேட்டேன் என்று சொல்லல. அந்த நம்பகமற்றவர் எவருடைய பெயரை சொல்வாரோ அவர் நல்லவராக இருந்தா அவரிடம் கேட்டேன் என்று சொல்லாமல் அவரை நூறாக அறிவிக்கிறேனுங்கிறது. பொய்யும் சொல்லல, விளங்காதே, அவரிடம் கேட்டேன் என்று சொல்லல, அதுக்குள்ள மறைமுகமாக இருட்டடிப்பு செய்கிறது. அதனால இந்த ஹுபைப் இப்னு அபி சாபித் என்கக்கூடிய இந்த அறிவிப்பாளரை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், இவர் தஜ்லீஸ் செய்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனக்கு முந்தைய அறிவிப்பாளரை விட்டு விட்டு அறிவிப்பவர், நம்பகமற்ற அறிவிப்பாளர்களை விட்டு விட்டு அறிவிப்பதில் மிக பிரபலமானவர். அவர் ஸைத் பின் அர்கமை தொட்டும் ரலியல்லாஹு தொட்டும் என்று அறிவிக்கிறார். அதனால் அந்த செய்தி எடுபட மாட்டாது என்று இமாம்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். கான கசீரல் இர்சால் ஒத்தஜ்லீஸ், ரொம்ப அதிகமாக தன்னுடைய முன்னுக்கு இருக்கிற அறிவிப்பால் விட்டு போட்டு சொல்லிடுவார். அதனால அந்த அறிவிப்பு என்னது, அறிவிப்பாளர் துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாகவும் அது இருட்டடிப்பு செய்யப்பட்ட அறிவிப்பாகவும் இருக்கிறதால அதுவும் வைத்து அவர் வாயிலாக அந்த செய்தி வருகிறது. அடுத்தது, இந்த செய்தியிலே இந்த ஹுபைப் என்கிற அறிவிப்பாளர் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு ஊடாக என்று சொல்றார். அவர் யார் யார் சஹாபியிடம் இருந்து உண்மையில் கேட்டிருக்கிறார் என்ற லிஸ்டை
பற்றி சொல்ல போது இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாத் சொன்னார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சிருக்கார், ஆயிஷா ரலியல்லாஹு செவியுற்றிருக்கார், வேறு எந்த சஹாபாக்களிடமும் அவர் செவியுறவில்லை என்றார் சொன்னார். புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி இப்னுல் மதீனி ரஹ்மஹுல்லாஹ். அவருக்கு ஒரு கிதாப் இருக்கு, ஹதீஸ்களிலே உள்ள வடுக்கள். மேலட்டுமை பார்த்து ஆதாரம் வரைக்கும் தோண்டி துருவி எடுத்துருவார்கள். இந்த உம்மத்துக்கு ஹதீஸை பாதுகாத்து கொடுத்த உத்தமர்கள். எனவே இவர் இங்கு ஆரண்டு செல்ல ஆறினூடாக ஸெய்த் இப்னு அர்கத்தை தொட்டுமென்றார். அதனால் அந்த செய்தி அவடத்தோடையே விழுந்திரும். அந்த பொயின்றை அவதானிக்காத இமாம் ஹாக்கிம் போன்றவர்கள், ஏற்கனவே நான் ஹாக்கிம் இமாமை பற்றி சொல்லியிருக்கேன். அவருடைய ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் அவர் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளை ஆதாரம் என்று பதிந்து விட்டார். அதனால் இது உம்மத்துக்கு பெரியதொரு நஷ்டத்தை ஏற்படுத்தும், மக்கள் நம்பிடுவார் என்று இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவருக்கு அடுத்த தலைமுறையில் வந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்த இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் ஹாக்கிம் இமாம் ஆதாரம் என்று சென்னை செய்தியெல்லாம் எடுத்து, இல்லை இது ஆதாரம் இல்லை, இது ஆதாரம் இல்லை என்று ஒவ்வொன்றா சுட்டிக்காட்டி எழுதினார். அதே நேரம் சிலருக்கு இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர் மௌனியாகிட்டார், சிலரை மறுத்தார். அந்த அடிப்படையில் ஹாக்கிம் இமாம் சிலர், நான் அன்றைக்கு பார்த்தேன், ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் பேசின ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வோட பொருட்டால துஆ கேட்டாங்க ரெண்டு வார ஹதீஸ் ஹாக்கிம் இமாம் சொல்லாரு என்று அந்த துண்டை மட்டும் எடுத்து வீடியோ ஒன்று போட்டிருந்தார்கள். என்னையா நம்ம ஹதீஸில் இருட்டு அடிப்பு செய்கிறோமாம், இமாம் ஹாக்கிம் சஹீஹ் என்ற ஹதீஸை இவர் லைவ் ஆக்குறார் என்று அந்த துண்டை மட்டும் எடுத்து போட்டு ஒரு வீடியோ பார்த்து, அது வீடியோ என்றால் வாய்ஸ் கிளிப்பை வீடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றி செஞ்சு போட்டிருந்தார்கள். ரொம்ப கஷ்டப்படுறார்கள். ஹாக்கிம் கிரந்தத்துக்கென்றே சில உசூல் இருக்கு, கண்ணப்பத்துக்கு பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு கிதாபுக்கு ஒரு நடை இருக்கு. எல்லா பொய்யான ஹதீஸ்களும் கிதாபுலான் இருக்கு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும் இந்த மௌலைமார். இப்போ நம்ம சஹீஹான ஹதீஸ், சஹீஹுல் புகாரி என்று ஏன் சொல்லணும், சஹீஹ் முஸ்லிம் என்று ஏன் சொல்லணும்? இதுவரையில் நாம் என்ன பார்த்தோம்? ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஆதாரமாக வந்தது முஸ்லிம் கிரந்தத்தில் வந்த செய்தி, நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் வரை வழிதவற மாட்டீர்கள் என்கிற அந்த வார்த்தை அது முஸ்லிமில் ஜாபிர் ரலியல்லாஹு தொட்டும் வந்தது, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் வந்தது. நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அது அல்லாஹ்வுடைய வேதம், அது அல்லாஹ்வுடைய கயிறு, யார் அதை பின்பற்றுகிறாரோ அவர் நேர் வழியில் இருப்பார், யார் அதை விட்டாரோ அவர் வழிகட்டில் இருப்பார். இரண்டாவது செய்தி, என் குடும்பத்தில் விடயத்தில் அல்லாஹ்வை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தி தான் வந்திருக்க தவிர குடும்பத்தின் விடயத்தில் குடும்பத்தையும் பின்பற்றினால் வழிதவற மாட்டீர்கள் என்ற வார்த்தை ஆதாரமாக வரவில்லை. வந்ததெல்லாம் ஸெய்த் ரலியல்லாஹு தொட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னவர்கள் எல்லாரும் ஒன்று ஷியாக்களும், அடுத்தது ரொம்ப பலகீனமானவர்கள். சரி, ஜாபிர் ரலியல்லாஹுடைய செய்தியை நான் பார்த்தேன் முஸ்லிம் கிரந்தத்தில். அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய செய்தி என்ன வந்தது? நான் ஒன்றை விட்டு சொல்கிறேன், அதை பின்பற்றும் வரை வழி வர மாட்டீர்கள், அது அல்லாஹ்வின் வேதம். இப்ப அதே ஜாபிர் ரலியல்லாஹு தொட்டும் இன்னொரு செய்தியை மேலதிகமாக அறிவித்திருக்கிறார். ஒரு நம்பகமற்ற ஒரு ராவி. எப்படி வருது என்றால், நான் தபரானியினுடைய முஅஜமுல் கபீர் என்ற ஹதீஸ் கிதாப், மனிதர்களே, நான் உங்களிடத்தில் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய குடும்பம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி வருது. இந்த செய்தியை சொன்னவர் அறிவிப்பாளரை எடுத்துக்க பார்க்கிற போது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடியவர்கள் ஒரு ஆள் ஸெய்த் இப்னுல் ஹஸன் அன்மாத்தி என்கிற ஒரு அறிவிப்பாளர். அவரை பற்றி இதோ இமாம் இப்னு அபி ஹாத்தம் 3ஆம் நூற்றாண்டு ஹதீஸ் கலை இமாம், அவர் இவரை பற்றி சொல்ல போது சொன்னார்,
கூஃபியுன் கதிம பக்தாத், இவர் கூஃபாவை சேர்ந்தவர், ஷியாக்களுடைய பிரதானமான ஏரியா. பக்தாதில் வந்தார். முன்கருல் ஹதீஸ், இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு பச்சை தண்ணியா இருக்கு. ஹதீஸிலே ஹதீஸ் விடயத்தில் இவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் என்று தெளிவாக இவரை பற்றி கூறப்பட்டார். அப்படியான ஒரு முன்கரானவர் சொன்ன செய்திதான் அந்த செய்தி. அதே மாதிரி அவர் இன்னொருவரிடம் ஒருவரிடம் கேட்கிறார். மஅரூஃப் இப்னு ஹர்பூத் என்றவரிடமும் இதை கேட்டு சொல்கிறார். அந்த மஅரூஃப் இப்னு ஹர்பூத் என்கிறவர் இமாம் யஹ்யா பின் மயின் சொல்லார், அவர் நம்பகமற்றவர். அந்த செய்தியை இமாம் ஹதீபுல் பக்தாதி 4ஆம் நூற்றாண்டு இமாம், அந்த இமாம் அவருடைய தாரீஹ் பக்தாத் என்ற கிதாபிலே இவருடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார். இமாம் உகைலி அவருக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அல்-வாஃபாஉல் கபீர், பெரிய பலகீனமானவர்களை உள்ளடக்கிய கிதாப். பலகீனமானவர்கள் அதான் கிதாபு பேர். அதுல என்ன சொல்லார் என்றால், இவருடைய ஹதீஸ் இதற்கு சைட் சப்போர்ட்டுக்கு யாருமே வர மாட்டார்கள். இவர் யாரும் அறிவிக்காத செய்தியை அறிவிப்பார். இந்த செய்தியின் மூலமாகத்தான் இவர் அறியப்படுகிறார் என்று அவர் சொல்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்பகமான அறிவிப்பாளர் சொன்ன செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் இருக்கிறது. நம்பகமற்ற அந்த செய்தியில் எனது குடும்பத்தை பின்பற்றினால் வழிதவற மாட்டீர்கள் என்று கிடையாது. நம்பகமற்ற அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, அடுத்ததாக இதை நான் சற்று விரிவாக பேசணும். ஏனென்றால் நிறைய மௌலைமார்கள் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக கேள்வியை கேட்கிறார்கள், கொஞ்சம் விரிவாக பேசுமாறு. என்றாலும் பேசுறதற்கு டைம் காண மாட்டா. ஒரு அளவுக்கு நான் சுருக்கி பேசுகிறேன். பேசணும் இல்லாட்டி இன்னொரு கிளாஸில் பேசணும். அடுத்ததாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும் இந்த செய்தி வருகிறது. எப்படி வருகிறது என்றால், உங்களிலே இரண்டை நான் விட்டு செல்வேன். அந்த ரெண்டில் ஒன்று பெரிய, ரெண்டில் ஒன்று ஒன்றை விட மிக பெருசு. அது அல்லாஹ்வுடைய வேதம், மற்றது என்னுடைய குடும்பம். இந்த ரெண்டும் ஹவுல் அடியில் ஹவுல் கௌசர் வரும் வரை பிரிய மாட்டாது. இப்படி ஒரு செய்தி வருது. இந்த செய்தியில் என்ன வரல? இந்த இரண்டையும் பின்பற்ற செய்தி வருகிறதா? இல்லை. பின்பற்றினால் வழிதவற மாட்டேன் செய்தி வரல, சரியானே ஒன்று. ஆனால் ரெண்டையும் விட்டு செல்லார் என்ற செய்தி என்னஞ்சிருக்கு, முஸ்லிம் கிரந்தத்திலே வந்திருக்கு. ரெண்டுக்கும் ரெண்டு கடமை. ஆனால் இந்த செய்தியும் இதில் ஹவுலுல் கௌசர் அவை இரண்டும் வெறும் வரை சேர்ந்துதான் பிரிய மாட்டாது என்று வரக்கூடிய இந்த செய்தி இங்கே மேலதிகம் வந்திருக்கிறது. இங்கே இந்த அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அத்தியத்துல் அவுஃபி என்கக்கூடிய மிக பிரபலமான பலகீனமான அறிவிப்பாளர். இமாம்களால் மிக பலகீனமானவர் என்று அதிகமான இமாம்களால் சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் தான் யாரு? அத்தியத்துல் அவுஃபி. இப்போது என்ற கையில் இருக்கிறது யார கிதாபு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியினுடைய தஹ்ரீபு தஹ்ரீப், அறிவிப்பாளரை பற்றி சொல்ல கிதாப். இதிலே அவரை பற்றி நிறைய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாவை பற்றிய செய்தி, சரியானே? அவரை பற்றி இமாம்கள் சொன்ன 2-3 வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நிறைய இருக்கு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், இமாம் அஹமது சொன்னார், ஹுவல் லைஃபுல் ஹதீஸ், அவர் ஹதீஸிலே பலகீனமானவர். அதே மாதிரி இமாம் அபு ஹாத்திம் சொல்றார், இவர் பலகீனமானவர் என்றாலும் இவர் சொன்னது என்ன செய்யலாம்? எழுதி வச்சுக் கொள்ளலாம். என்னதுக்கு எழுதி வைக்கிறேன்றால், ஏதாவது நல்ல மாதிரி சொல்லாங்களா என்று பார்க்கறதுக்காக. இமாம் அபூ சுரா சொல்லார், இவர் பலகீனமானவர். அதே மாதிரி இமாம் ஹுசைன் அவர் யுலாயிஃபு ஹதீஸ அத்தியா, அத்தியாவினுடைய ஹதீதை பலகீனமாக்குவராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய கூற்றுகள் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
கொஞ்சம் போதும் நினைக்கிறேன். கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். இமாம் பஸார் சொன்னார், கான அவர் எப்படி இருந்தார் என்றால் ஷியாக்களில் இவரை கணக்கிடுவராக இருந்தார். யார் சார்ந்தவர் இவர்? ஷியா கொள்கையை பின்பற்றக்கூடியவர். இந்த ஷியா கொள்கையை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே போகிறாங்க. என் குடும்பத்தையும் பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள் என்ற செய்தியை சொல்லிக்கு வராங்க. அது மாதிரியாக இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், லைஸ பில்லதி யுஅதமது அலைஹி, இவர் நம்புறதுக்குரியவர் அல்ல என்று தட்டி விடுகிறார். அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது என்பதையும் இங்கே கூறிக்கொள்ளும். சரி, அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ். நான் ஷோர்ட்டாகவே போகிறேன்னு நிறைய விஷயத்தை சொல்லிக்கொள்ளத்துக்கு டைம் காணது. அதனால ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியும் இமாம் தபரானியினுடைய மோஜமுல் கபீர், இமாம் இப்னு அபி ஆசிமுடைய அஸ்ஸுன்னா, இப்னு அபி ஆசிம் ரஹ்மத்துல்லாஹ் ஆரம்பகால இமாம்கள், அவரை கிதாபு இன்னும் சில கிதாபுகளையும் வருகிறது. சரி, அதில் எப்படி வருது என்றால், நான் உங்களிலே ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடித்தால் வழி தவற மாட்டீர்கள், அது அல்லாஹ்வுடைய வேதமும் எனது குடும்பமும். இதிலேயும் வருது. இந்த ஹதீஸிலே வரக்கூடிய 2 பேர் வாரார்கள் இதனுடைய அறிவிப்பாளர்களே. முதலாவர் ஷரீக் அல் காலி என்கிறவர், மிக பிரபலமான மறதியாளர். என்ன? மிக பிரபலமான மறதியாளர். அதனால அவர் அறிவிக்கிற அறிவிப்புகளை என்ன செய்யறதில்லை, எடுக்கல. உண்மையாளர் மறதியாளர், ரொம்ப மறந்து தப்பு தப்பாக சொல்லிடுவார் கூட்டி குறைச்சி. அடுத்ததாக அதே அறிவிப்பாளர் வரிசையில் வாரார் அவருடைய ஆசிரியர் காசிம் இப்னு ஹஸ்ஸான் என்கிற அவருடைய ஆசிரியர். அவரை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், ஹதீதுஹு முன்கர், அவருடைய ஹதீது நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீது என்று. இமாம் இப்னு கத்தான் அல் ஃபாசி என்கிறவரை பற்றி சொல்லும் போது லா யுரஃபு ஹாலுஹு, அவருடைய நிலைமை என்னென்று அறியப்படாதவர் என்று விமர்சிக்கப்பட்ட அறிவிப்பாளர் நூடாகத்தான் இந்த மாதிரி எனது குடும்பத்தை பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது.